விரைவு செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ஆதி திராவிடர் கிறிஸ்தவர்களையும் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் ஜெயலலிதா பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார். நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலேயே இதற்கான சட்டத்தை இயற்ற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகம் முழுவதும் ரம்ஜான் திருநாள் இன்று சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. ரமலான் பிறை தெரிந்ததை அடுத்து தமிழகத்தில் ரம்ஜான் பண்டிகை இன்று கொண்டாடப்படும் என்று தமிழக அரசின் தலைமை ஹாஜி சலாஹுதீன் ஹைப் அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள மசூதிகளில் இன்று காலை சிறப்பு தொழுகைகள் நடைபெறுகின்றன. இதில் பெரும் திரளான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். கூடன்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து தமிழகத்திற்கு கூடுதலாக 100 மெகாவாட் மின்சாரம் ஒதுக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்களவையில் எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றிற்கு எழுத்து மூலம் பதிலளித்த மத்திய மின்துறை இணையமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா, கூடன்குளம் அணுமின் நிலைய முதல் யூனிட்டில் மின் உற்பத்தி தொடங்கப்படும் நாளில் தமிழகத்திற்கு 100 மெகாவாட் மின்சாரம் வழங்கப்படும் என தெரிவித்தார். சென்னையில் 10 லட்சம் ரூபாய் பிணைய தொகை கேட்டு கடத்தப்பட்ட துறைமுக பணியாளர் ஹரிஹரனின் 4 வயது மகனை காவல்துறையினர் பத்திரமாக மீட்டனர். 7 தனிப்படைகள் நடத்திய தேடுதல் வேட்டையில் கொருக்குப்பேட்டை பாலம் அருகே குழந்தையை காரில் கடத்தி சென்ற கும்பல் பிடிபட்டது. கடத்தல் கும்பலை சேர்ந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டார். கனிம வளம் நிறைந்த மணல் முறைகேடாக அள்ளப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுத்த தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டதற்கு பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாமக நிர்வாகிகளை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்ட கடற்கரைகளில் கடற்கரை மணல் சட்டவிரோதமாக அள்ளப்பட்ட விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் வெளிப்படையாக செயல்படும் என புதிதாக பொறுப்பேற்றுள்ள ஆட்சியர் ரவிக்குமார் தெரிவித்துள்ளார். மணல் கொள்ளை விவகாரம் தொடர்பாக கடுமையாக நடவடிக்கை எடுத்து வந்த ஆட்சியர் ஆஷிஷ்குமார் திடீரென இடமாற்றம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் புதிய ஆட்சியராக ரவிக்குமார் பொறுப்பேற்றுள்ளார். சேலம் ஆடிட்டர் ரமேஷ் கொலையில் தொடர்புள்ள குற்றவாளிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பதுங்கியுள்ளதாக தமிழக பாரதிய ஜனதா தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்த தகவலை தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த 3 நாட்களாக எரிந்து கொண்டிருந்த காட்டுத்தீ இன்று காலை அணைக்கப்பட்டது. கடந்த 2 நாட்களாக போராடி காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டு வந்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனர். இந்த காட்டுத்தீயில் 10 ஹெக்டேர் பரப்பளவு நிலத்தில் உள்ள மரங்கள் எரிந்து போனதாகவும் அவர்கள் கூறினர். சுதந்திர தினம் நெருங்குவதையொட்டி சிவகாசியில் தேசிய கொடிகள் தயாரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தேசிய கொடிகள், பேட்ஜ், தொப்பி, தேச தலைவர்களின் படங்கள் ஆகியவை சிவகாசியில் உள்ள அச்சகங்களில் தயாரிக்கப்பட்டு வருகின்றன. கடந்த ஆண்டை விட 15% அளவிற்கு தேசிய கொடி உள்ளிட்ட பொருட்களின் விலை அதிகரித்திருப்பதாக கூறப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களில் 12 லட்சம் ஏக்கருக்கு மேல் சம்பா சாகுபடி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை இயக்குநர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். தஞ்சை மாவட்ட விவசாயிகளுக்கு 5 முதல் 50% வரை மானிய விலையில் விதை வழங்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இதுவரை தமிழக நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். ரம்ஜான் பண்டிகை நாடு முழுவதும் இன்று உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. பள்ளி வாசல்களில் நடைபெறும் சிறப்பு தொழுகைகளில் இஸ்லாமியர்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டுள்ளனர். டெல்லி ஜம்மா மஸ்ஜித், மும்பை, அகமதாபாத், அஜ்மீர், கொல்கத்தா, பாட்னா உள்பட நாடு முழுவதும் உள்ள மசூதிகளில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. தனி தெலுங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்டால் தண்ணீர் மற்றும் மின்சாரத்தை பங்கிடுவதில் ஆந்திரா தெலுங்கானா இடையே பிரச்சினை ஏற்படும் என்று முதல்வர் கிரண்குமார் ரெட்டி தெரிவித்துள்ளார். ஹைதராபாத் நகரத்தை கைப்பற்றுவதிலும் போட்டி ஏற்படும் என்பதால் பிரச்சினைக்கு தீர்வு காண மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தனி தெலுங்கானாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 4 நாட்களாக மாநிலங்களவையில் நின்றபடியே போராட்டம் நடத்திய தெலுங்கு தேசம் கட்சி உறுப்பினர் ரமேஷ் நேற்று திடீரென மயக்கமடைந்தார். அருகில் இருந்த மற்ற உறுப்பினர்கள் ரமேஷின் முகத்தில் தண்ணீர் தெளித்து அவரை இயல்பு நிலைக்கு கொண்டுவர முயன்றனர். இதனால் அவை 10 நிமிடங்களுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் கனூர் மாவட்டத்தில் உள்ள சிறையில் கைது மரணம் நடந்ததால் கலவரம் வெடித்தது. கமலேஷ்குமார் என்ற கைதி சிறைக்குள் சடலமாக தொங்கியதை பார்த்த ஆத்திரமடைந்த கைதிகள் சிறை ஊழியர்கள் மீது கல் வீசி தாக்குதலில் ஈடுபட்டனர். கைதியின் மரணம் குறித்து விசாரணை நடத்த 2 நபர் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்திய ராணுவ வீரர்களின் மரணத்திற்கு முதன்முறையாக பாகிஸ்தான் பிரதமர் வருத்தம் தெரிவித்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்மான் குர்ஷித் கருத்து தெரிவித்துள்ளார். எனினும் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி நியூயார்க்கில் 2 நாட்டு பிரதமர்களுக்கும் இடையே சந்திப்பு நடைபெறுமா என்பதை உறுதிப்படுத்த சல்மான் குர்ஷித் மறுத்துவிட்டார்.
1000 கோடி ரூபாய் முதலீட்டில் பெண்கள் வங்கி அமைப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பாரதிய மகளா வங்கி எனப்படும் இதன் தலைமையகம் டெல்லியில் செயல்படும் எனவும் முதற்கட்டமாக 6 கிளைகள் தொடங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நவம்பர் மாதம் முதல் பெண்கள் வங்கி செயல்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. IAS அதிகாரிகளை பணியிடை நீக்கம் செய்ய மத்திய அரசின் முன் அனுமதி பெறும் வகையில் விதிகளை திருத்த வேண்டும் என அச்சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பெண் IAS அதிகாரி துர்கா சக்தி நாக்பால் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டது தொடர்பாக IAS அதிகாரிகள் சங்கத்தினர் பிரதமர் மன்மோகன் சிங்கை சந்தித்து முறையிட்டுள்ளனர். வறுமை கோட்டை மதிப்பிட ஒருங்கிணைந்த புதிய நடைமுறை தேவை என நிதித்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூறியுள்ளது. இதே குறித்து இந்த குழுவின் தலைவர் யஷ்வந்த் சின்ஹா கூறுகையில், ஒரு குறிப்பிட்ட துறை மட்டும் மக்களின் வறுமையை மதிப்பிடுவது சரியாக இருக்காது என்றார். புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பார்வை குறைபாடுகளுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு சிறப்பு சிகிச்சை அளிக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கையெழுத்திட்டார். முதிராநிலை கண்விழி குறைபாடுகளுடன் பிறக்கும் குழந்தைகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்க பிரபல தனியார் கண் மருத்துவமனை முன்வந்துள்ளது. வெள்ளை எண்ணெய் வெளியேறு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதை 71வது ஆண்டு தினம் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தலைமையில் நடைபெறும் விழாவில் 121 சுதந்திர போராட்ட தியாகிகள் விருதுகள் வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றனர். இன்னும் பல செய்திகள் காத்திருக்கின்றன. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம்.